திமுக தனித்து விடப்பட்டது, அதனால திமுக பாஜகவிற்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாஷ் மாதிரி பேசினாரு. அவரு ஏன் வாயை திறந்து பேசவே இல்லை? சொல்லுங்க, ஏன் பேசல? திமுக மட்டும்தான் எதிர்த்து குரல் கொடுக்க. எதுக்காக? அவங்க பிஜேபி கூட சேர்ந்து நம்ம இதை மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அப்படியே திமுக மேல பழி போட்டு பிஜேபி கூட சேர்க்கிறானுங்க. இதுதான் இவங்க புத்தி, இதான் துரோகிங்க புத்தினா இதுதான். எனக்கு சத்தியமா எனக்கு புரியலங்க. எதுக்காக இவ்வளவு ஒரு இது? எனக்கு என்ன ஒரு இது பண்ணா என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு, மக்களாக? உங்களுக்கு அவர் முதலமைச்சருங்க, அவர் நடிகர் கிடையாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். திமுக பாஜக கூட சேரப்போகுது. திமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்திலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு தனியாக ஒரு கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமாவளவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IUML எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ திமுக தனித்து விடப்பட்டது, அதனால திமுக பாஜகவிற்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது நம்ம கூட்டணி கூட இருந்தாங்க பாத்தீங்களா, திருமாவளவன் சொல்றாப்புல. இந்த மாதிரி திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இல்ல திமுக பிஜேபி கூட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. காங்கிரஸ்ல கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாப்புலன்னா, இல்ல பிஜேபி பாத்தீங்கன்னா திமுக பேச்சுவார்த்தை நடத்திச்சுங்க, அதெல்லாம் அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் பேசுறது பத்தாதுன்னு பார்த்தா திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விட்டு போயிடுச்சானா நம்ம ஏன் பிஜேபி கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால கமெண்ட்டும் போட்டிருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், திமுகவை எதுக்காக எல்லாரும் ஆதரிக்கிறாங்க தெரியுமா? அந்த கொள்கையை விட்டு மாற மாட்டாங்க. பிஜேபி விரோத சக்திகளை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாதுன்ற ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி திமுக தான். ஆனா இப்ப காங்கிரஸ் விட்டு போனதுனால அது திமுக பிஜேபி கூட போகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் எழும்புதுல. உண்மை தான். நான் இப்பயும் சொல்றேன், கேளுங்க, அடிச்சு சொல்றேன், திமுக என்னைக்குமே பாத்தீங்கன்னா பிஜேபி கூட சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் எப்படி இது ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நான் சொல்றேன், இப்ப யாரு பிஜேபி கூட கள்ள கூட்டணியில இருக்கா, யாரு மறைமுகமா பேசிட்டு இருக்கான்றத நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், இதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல மேகதாது பிரச்சனை, உங்களுக்கு எப்பாற்பட்ட பிரச்சனை சொல்லிட்டு தெரியும். அந்த பிரச்சனையை எதிர்த்து தைரியமா குரல் கொடுத்து கோஷம் விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்த 22 எம்பிக்கள். விவசாயிகளை வஞ்சிக்காதே, கட்டாதே கட்டாதே, மேகதாது கட்டாதே, மேகதாது கட்டாதே, கட்டாதே கட்டாதே, கட்டாதே கட்டாதே, மேகதாது கட்டாதே, மேகதாது கட்டாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, எல்லா விவசாயிகளை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. இப்போ இந்த மேகதாது பிரச்சனைக்கு நம்ம சட்டசபையில முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, எல்லாமே சேர்ந்து நம்ம முன்னிருக்கணும், இது தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொன்னவர், நேற்றைக்கு எதுக்காக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை போய் பேச சொல்ல எதுவும் ஒரு வாய் கூட சொல்லி கூட அனுப்பல? சரி, அவர் சொல்றாரு, சொல்ல அவர்கிட்ட MP இல்லை, விட்டுருங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் எதுக்காக நேற்று பேசவே இல்லை? ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த சகோதரர்களுக்கு ஏன் பேசவே இல்லை? ஏன் காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் பெரிய டாஷ் மாதிரி பேசினாரு, அவரு ஏன் வாயை திறந்து பேசவே இல்லை? சொல்லுங்க, ஏன் பேசல? திமுக மட்டும்தான் எதிர்த்து குரல் கொடுக்க. எதுக்காக? மேகதாது பிரச்சனைக்கு கொடுத்துச்சா? அப்போ எதுக்கு சைடு வாங்குறீங்க? எதுக்காக சைடு வாங்குறீங்கன்னு கேட்கிறேன் நான். எனக்கு புரியலையே அது. அதே போல அதை விடுங்க, நீட்டு பிரச்சனைக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது. அங்க நேற்று பார்லிமெண்ட் முன்னாடி மாணவர்கள் அவ்வளவு கூடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அடித்து மாணவர்களை போராட்டம் தானே பண்ணாங்க, அடிச்சு அவங்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த வீடியோ பாருங்க. लाठी चार्ज क्या कर रहे हो आप? क्या कर रहे हो आप?
क्या कर रहे हो? क्या कर रहे हो? खून बहने के बाद भी मारा। खून बहने के बाद अभी एक डंडा इधर पड़ा है और एक डंडा इधर पड़ा है। ये देखिए आप, मैं उसको दिखा रहा था कि भाई मार, एक और मार, उसने मार दिया, उसने मार दिया। तो आप अभी फिर भी आगे बढ़ रहे हैं, लेकिन अभी इसको मिल के मारा है भाई। பாத்தீங்களா, பார்த்துருப்பீங்களா? இது எதிர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து போல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்வீட்ல அவர் கண்டிப்பா போட்டிருப்பாரு, ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பாரு. நான் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டுறேன் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. எதுவுமே போடல, மாணவர்களுக்காக நீட்டு பிரச்சனைக்காக முன்கூட்டி வருவாரு, எதுவுமே இல்லை. சரிங்க, ஆக்டர் விஜய்ல பார்க்கலாம், அட்லீஸ்ட் அதையாச்சும் மாத்திக்கிட்டு எதனா போட்டாருன்னு பார்க்கலாம். இதுல 18 ஹவர்ஸ் போட்டுக்கிறேன். என்னங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஜனநாயகன் ப்ரோமோ போட்டிருக்காருங்க 17 ஹவர்ஸ். என்னங்க நடக்குது? சரி கொடுங்க, உதயநிதி ஸ்டாலின் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாமா? பார்த்துக்கோங்க, போட்டிருக்காப்புல அதே 17 ஹவர்ல ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் the high handedness of the police against CJP youth who were peacefully participating in all rally over the NEET discrepancies. These visuals or Delhi's are very shocking. Instead of addressing their concerns, the government is responding with its police force is unacceptable in democracy. For more than a decade now, DMK has been advocating abolition of NEET. Today's Tamil Nadu voice against NEET is resonations across the nations, including from the national capital. The demand of the nation's youth is clear. Listen to them. Ban NEET அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா தன்னுடைய கருணத்தை தெரிவிச்சுக்கிறாரு. ஈவன் தோ நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் கருணம் தெரிவிச்சுக்கிறாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா டிவிகே விஜய் என்ற ட்விட்டர் பேஜ்லயும் பார்த்தோன்னா எந்த இதுவும் போல. ஆனா ஆக்டர் விஜய்ன்றதுல 17 ஹவர்ஸ், இதே 17 ஹவர்ஸ்ல ஜனநாயகன் ப்ரோமோ போட்டிருக்காரு. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பிஜேபியை எதிர்த்து எவனும் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனா யார் நம்ம முதலமைச்சர் என்ன போட்டிருக்காரு? நீட்டு இல்லை, நீட்டை பற்றிலாம் போடல, இது வரைக்கும் எதுவும் பேசவும் இல்லை, ட்வீட்டாக வரல, ஒன்றும் வரல. இப்போ இதுல தெரியுதுங்களாங்க, இப்போ யார் இதில் மறைமுக கூட்டணி? நான் கேட்கறது வரைக்கும் நீட்டுக்காக எதுக்காக நீங்கள் பேசலை? சரி அதை விடுங்க, டீலிமிட்டேஷனுக்கு வராங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாப்புல, நாங்க காங்கிரஸ் கூட்டணி கூட கிடையாது, ஆனா டீலிமிட்டேஷனுக்காக நான் தனியா போராடுவோம், அதுக்காக அவங்க தனிப்பட்டு செயல்பட போற சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இந்த காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க பிஜேபி கூட சேர்ந்து வந்து நம்ம இதை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அப்படியே திமுக மேல பழி போட்டு பிஜேபி கூட சேர்க்கிறானுங்க. இதுதான் இவங்க புத்தி, இதான் துரோகிங்க புத்தினா, இதுதான் துரோகிங்க புத்தின்றது. நானு இது உண்மை. இது ஏமா எதிர்த்து அவங்க குரல் கொடுத்து அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க அன்னிலேருந்து அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனுக்காக முதல் தடவை குரல் கொடுத்து சட்டசபையில வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அவங்க என்னமோ வந்து புதுசா வந்து பண்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ ஒன்று புரிதுங்களா? யார் வந்து கள்ள மௌனம் காக்குறது, யார் வந்து பிஜேபி கூட மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிறது, இந்த மக்கள் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் மீண்டும் சொல்றேன், திமுக எக்காலத்திலும் எக்காரணத்திலும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கவே வைக்காதுன்றத நான் மீண்டும் பதிவு பண்றேன். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வுக்காக போயிருக்காரு போல. எழும்பூருக்கும் சேப்பாக்கத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிற மக்கள்ல ஒன்று கூடி பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, ஆனந்த கண்ணீர் விட்டுறாங்க. என்னுடைய முதலமைச்சரை நான் பார்த்துட்டேன், ஐயோ பார்த்துட்டேன், அவர் என்னை பார்த்து கை காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஏகோதிவா அது உதிக்கிறாங்க. அப்படியே சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பெண்கள் நினைக்கிறேன், அவங்களாம் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, எங்க அண்ணனை நான் பார்த்துட்டேன். எனக்கு சத்தியமா எனக்கு புரியலங்க, எதுக்காக இவ்வளவு ஒரு இது எனக்கு என்ன ஒரு இது பண்ணா என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு மக்களாக? உங்களுக்கு
இதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பாகுதுங்க. நான் தமிழ்நாட்டுல இருக்குமா இல்ல வேற எங்கன்னா இருக்குமான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அவர் முதலமைச்சருங்க, அவர் நடிகர் கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நடிகர்லயே நீங்க பார்த்தா எப்படி அது? அவர் அரசியல்வாதியாவோ ஒரு முதலமைச்சராக பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் சினிமா மோகத்திலே இருந்து இன்னும் எத்தனை பேரை தான் தமிழ்நாடு வந்து சினிமா நடிகர்கள் தூக்கி விட போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியலங்க. உண்மையா எனக்கு தெரியல. அதாவது இத்தனை காலமாக இந்த திராவிட கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளவு தூரம் தமிழ்நாடு டெவலப் பண்ணி ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர் இருக்கிறாங்க. அதுக்காக அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு என்ன பண்றாங்க, எப்பா நீ என்ன வேணா தமிழ்நாடு கொண்டு போய்க்கோ, ஆனா இப்போ வந்து எனக்கு முதலமைச்சர் விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நொக்குன்னு ஓட்டு போட்டு இப்போ முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. இப்போ ஆக்குந்தும் இல்லாம அவர் இப்போ வரைக்கும் 40 நாட்களாக என்ன பண்ணாருன்னு கேட்டா, எல்லாமே திமுக என்ன பண்ணிச்சு, போன ஆட்சி என்ன பண்ணி சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் ஸ்டிக்கர் ஒட்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாத மக்கள் வந்து இன்னும் பார்த்தா விஜய் அது பண்ற இது பண்ற ஐயோ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படி அந்த கடுப்பாகுதுங்க. ஏங்க ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க பேசுறீங்களா, இப்ப விஜய் வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னாள் துணை முதலமைச்சர் இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொரோனா பீரியட் நல்லா தெரியும், 2021 கொரோனா பீரியட் நல்லா தெரியும். அப்புறம் முதல்ல அடுத்த 3 மாசத்துல நவம்பர் மாசம் அங்க பாத்தீங்கன்னா சரியான மழை, பயங்கரமான கொரோனா ஒரு பக்கம் தாக்குது, மழை வெள்ளம் அங்க ஃபுல்லா சேரு சகுதி அந்த இது இடத்துல எல்லாம் அங்க போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு அங்க நைட்டு பாராம அங்க போயிட்டு என்னென்ன பண்ணீங்க இந்த வீடியோ பாருங்க. எப்ப அந்த வீடியோ போடுப்பா. இது பாக்கெட் பண்ணி எடுத்தாங்கண்ணே. ஆனா இப்ப சொல்லிட்டாரு அந்த பகுதி சரி பண்ணி தரேன்னு சொல்றாங்கம்மா. இப்ப இவர் என்ன சொல்றீங்க, இவர் எங்க வந்து நிக்கிறாரு? அப்ப கொரோனா டைம்ல நம்மள மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தாரு, எத்தனை பேர் விசிட் பண்ணி பார்த்தாரு, எவனா சொல்ல முடியுமா? உயிராச்சு டாஷ் ஆச்சுன்னு போனா போதுன்னு சொல்லிட்டு எத்தனை எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட 2-3 எம்எல்ஏ இறந்து போனாங்க, மாவட்ட செயலர் இறந்து போனாங்க திமுக பீரியட்ல. விஜய் அன்பழகன் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் பொருட்படுத்தாம தைரியமா இறங்கி அப்ப அந்த டிரைனேஜ் சிஸ்டம் அது நடந்து போயிட்டு எல்லாமே கிளியர் பண்ணாருங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அப்போ உங்க அண்ணன் வந்து வெளியில வந்து கை காட்டுறது பெரிய விஷயமா இல்லைங்க. இது கூட இல்லைங்க, ஒரு லேடி இங்க பாருங்க, வீடியோ பாருங்களேன். அவர் வெளியில வந்து பாப்பாருன்றதை நாங்க நினைக்கவே இல்லை. வெளியில வந்து கை காமிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சிஎம் நாங்க பார்த்ததே இல்லை. எந்த சிஎமும் இந்த மாதிரி வந்து மக்கள் பார்க்கணும்ட்டு வந்து பார்த்ததில்ல. நாங்க இப்படி பாக்குறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த ஒரு லேடி என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்துட்டாரு, கையை காமிச்சிட்டாரு, அது இப்போ இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி வெளியே வந்து கை காமிச்சதே இல்லை. இதெல்லாம் எந்த ஊர்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமானு தெரியலங்க. கீமால இருந்துச்சா இல்ல பிறந்ததுல கோமா வந்து இப்பதான் வந்து விஜய் வந்து வெறுப்பு வெளியே நடமாடம் வந்துச்சான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. எந்த முதலமைச்சரும் வெளியே வந்து இப்படி கை காட்டுனதே இல்லையாங்க, விஜய் தான் காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி என்ன தோணுது? இல்ல எனக்கு புரியல. இதுக்கு பயங்கர ஃபயர் விடுறானுங்க. ஆமா, இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் வெளியே வந்து மக்கள்கிட்ட கை காமிச்சதே இல்லை, மக்கள்கிட்ட பேசினதே இல்லை. என்ன நான் வந்து யூடியூபர், நான் வந்து இருக்கிற விஷயத்துல வந்து பேசுறேன். ஆனா வந்து நானும் ஒரு மனுஷன் தானே, பேசும்போது கோபம் வரந்தானே செய்யும். வேற என்ன பண்றது, கோபம் பயங்கரமா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஹேவ் பண்ணிடுறேன். மற்றபடியில் வர ஒன்றும் கிடையாது. இதை பார்க்க எரிச்சலா தான் வருது, உண்மையாவே எரிச்சலாகுது, கடுப்பாகுது. இது ஒரு பக்கம் விடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த எலெக்ஷன் முன்னாடிலாம் பார்த்தீங்களா, ஓட்டர் ஐடி முதல் ஓட்டு விஜய். இது வரைக்கும் யாருக்கும் நான் ஓட்டே போடல, ஃபர்ஸ்ட் ஓட்டு எங்க அண்ணன் தான் போட போறேன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஓட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்டு அந்த பயங்கர ரீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர பந்தா காட்டியிருந்தாங்க. ஏன்பா அந்த கொஞ்சம் வீடியோ அது போடு. எனக்கு இப்போ 27 இயர்ஸ் ஆகுது. நான் இப்போதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே போடுறேன். எனக்கு 8க்கு ஆனதுக்கு அப்புறமேட்டு 2 எலெக்ஷன் வந்தது. 2 எலெக்ஷனுமே நான் ஓட்டே போடல. இப்போ தான் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் யாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு க்ளூ தரேன். எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு ஆசை. ஸோ என்னோட கேர்ள் பேபி பிறந்துச்சு அப்படின்னா
அது ரொம்ப சேஃபான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. என்ன ஓட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாத்தீங்களா, இதே பொண்ணு இன்னைக்கு என்னத்தை கையில் வச்சுருக்கு பார்த்தா கரண்ட் பில்லை கை வச்சுருக்குது. எங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். நைட் மோடு அது 24லேருந்து 26 தான். என்கிட்ட பேபி இருக்கிறதுனால நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம். சரி கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் இது பண்ணோம் சம்மர் டைம்னால். ஆனால் 4,000க்குள்ளே கட்டுற எங்களோட கரண்ட் பில்லு இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஏசி, அப்புறம் வந்து 2 ஃபேனு, ஒரு டிவி இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் வர கரண்ட் பில்லு பாத்தீங்கன்னா எனக்கு 15,000 வந்திருக்கு. 15,000 வந்திருக்கு. கேளுங்க ஓட்டு போட்டீங்களா, போய் கேளுங்க போயிட்டு. வேலுக்கு சந்தோஷமா இருக்கா? இதுதான் அதாவது நிதர்சனமான உண்மை இதுதான். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, இப்போ எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம ஒரு விஜய் மான்றதுல ஒரு ஆசையில் அது பண்ணிட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும் கொண்டு வர. இதுதான் மாற்றமா? இதான் மாற்றத்தின் வெளிப்பாடா? எனக்கு சத்தியமா தெரியல. இது இன்னும் போக 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 என்னென்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா ஒண்ணுங்க, யாரு உண்மையாகவே தமிழ்நாட்டிற்காக போராடுறாங்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக போராடுறத இந்த மக்கள் வந்து கூடிய விரைவில் எல்லாம் பார்த்து தான் இருப்பாங்க. இது கண்டிப்பா நடக்க போகுது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறவன் என்ன பண்றான், ஒரு மடை மாற்றும் விதமாக விஜய் பண்ணாத விஷயத்தெல்லாம் விஜய் தான் பண்ணாரு, நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் தான் பண்ணாரு, எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு என்னது ஒன்றும் பண்ணிட்டு இருக்காங்க, பரப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. மக்கள் மனசை மாத்திருக்காங்க. தயவு செய்து இந்த இன்ஸ்டால வர ரீல்ஸ் எல்லாம் மட்டும் நம்பாதீங்க. என்னோட நம்புங்க தவிர இன்ஸ்டால வர ரீல்ஸை மட்டும் நம்பாதீங்க. இன்னும் 2 நாட்காக 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்களுடைய படம் வந்து கண்டிப்பா பார்க்க போறாங்க. கரெக்டா? இது பார்ப்பாங்க, நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் அடிக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய வந்து கடைசி திரைப்படம். அவர் முதலமைச்சரானால இப்போ நடிக்க முடியாது, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. சொன்னால படம் இனிமே கிடையாது. சரி, அதனால வந்து படத்துக்கான கூட்டம் வரும். படம் ரிலீஸ் ஆகுது, கோலாகலம் கொண்டாட போறாங்க. இதுல கோலாகலமா கொண்டாடுவது மக்கள் தான். கரெக்டா? ஆனா இன்னத்த சொல்றது, அமைச்சர்ல என்ன பண்றாங்க? அமைச்சர்கள்லாம் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் அமைச்சர் தென்னரசும் காஞ்சிபுரம் அமைச்சர் வந்து ரஞ்சித் குமாரும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு போய் நடைபாதையில கோயிலுக்கு வேண்டிக்கிறாங்களாம். இந்த ஜனநாயகன் போட்டோ வச்சுட்டு படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்களாம். அமைச்சர் 2 பேருமே அமைச்சர். பாத்தீங்களா மக்களுடைய எவ்வளவு போராட்டம் வந்துக்குது, என்னென்னமோ நடக்குது. அதுக்காக வேண்டிய தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டல, ஜனநாயகன் படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் நல்ல ஜோடியா கை போட்டு எங்க போறாங்கன்னா கோயிலுக்கு போறாங்க. சூப்பர்ல அது. சரி, இங்கே வரேன். தென்னரசுன்றவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் இருந்தவர் போல. அவர் வந்து நடக்கிறதுல, அவர் போறதுல ஒரு 1% நியாயம் இருக்குன்னு வச்சுங்களேன். அமைச்சர் வந்து போகக்கூடாது, இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. ஆனா கூட ஒருத்தர் ரஞ்சித் குமார், அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. அவருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்ட பிறகு லாஸ்டா அது 3 நாளுக்கு முன்னாடி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு திடீர்னு காஞ்சிபுரத்தில் ஆள் இல்லை, நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஏதோ கட்சியில வந்து சேர்ந்தாங்க. இவரும் வந்து ராமச்சந்திரன் 2 பேரும். அந்த கட்சிக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன், இவர் பொதுச் செயலாளர் ரஞ்சித் குமார், 2 பேர் தான் இருக்காங்க அந்த கட்சியிலேயே. ஸோ வந்து இங்க டிவிக்கு இருந்து கால் பண்ணி நிக்கிறீங்களா கேட்டதுக்கு நான் நிக்கிறேன்னு சொன்னேன். நிக்கிறா போல, நின்று ஜெயிக்கிறாப்புல, ஜெயிச்சவனே பார்த்தீங்கன்னா அமைச்சராகிறாரு. ஸோ இவருக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா சரி, முதலமைச்சர் படம் நடிக்கிறாருன்னா அப்படி விட்டுருணும். நீ எதுக்கு ரசிகர் மாரி என்ன போயிட்டு சாமி கும்பிடுற? சாமி கும்பிட்டா மட்டும் படம் ஹிட் ஆயிடுமா? படம் நல்லா இருந்தால் தான் ஹிட் ஆகும். அது படம் ஹிட் ஆகுதோ இல்லாதோ தெரியல. அது வந்து 4 அன்னைக்கு தான் தெரியும். நம்ம வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்க போறோம், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு படத்துக்காக வேண்டுதலை நடத்துறானுங்களே, இங்கே எங்க போய் சொல்லிக்கிறது? நம்ம என்னங்க இது? நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். எனக்கு டவுட் ஆகுதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன பண்றது? டெய்லி இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து மிரட்டும் தோணியிலும் பார்த்தீங்கன்னா, அவரை வந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் அவர்கள் வந்து ஒருமையிலும் பேசி மிரட்டும் தோணியில வந்து பேசியதாக அவர் வந்து நேற்று கைது பண்ணியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது,
முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் மிரட்டும் தொனியிலும் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவரின் பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் காவல்துறையில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அது என்ன பேசுறாருன்னா பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜயோடைய கையை உடைச்சிருவேன், அவர் எலும்பு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில பேசிதாகவும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து முதலமைச்சர் அவர்களை வந்து இந்த மாதிரி கையை உடைச்சிருவேன், எலும்பு உடைச்சிருவேன்றத பேசுனது தவறு. சரி, ஓகே. இது அரசியல் ரீதியா எடுத்து நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இது வந்து மன்னிச்சுவிடும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து நீங்க கைது பண்ணிருக்கிறீங்க. ஓகே, நான் கேட்கறதுக்கு இன்னொரு கொஸ்டின்னா, இந்த மாதிரி ஒருமையில பேசுனதுக்காக இந்த மாதிரி பேசணும்னு சொல்றீங்களே, இதே ஆதவ அர்ஜுனா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து என்னென்ன பேசிருக்காரு ஏம்பா, அந்த வீடியோ கொஞ்சம் போடு. அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கும் அறிவில்ல. தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன், உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. பாத்தீங்களா, முட்டாள் முதலமைச்சர் அவன் இவன் பேசுறது, ரவுடிங்களா வாங்க இன்னும் 6 மாசம் யார் ரவுடின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறது ஒரு கேவலமா ஒருமையில அவ்வளவு பேசியிருந்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தாரா? ஏன்னா சரி விடு பேசிட்டு போறாப்பலன்னு சொல்லிட்டு விட்டு. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, வேணும்னே நம்ம வந்து எப்படின்னா போல்டான ஆளு, நம்ம எவனும் வந்து பேசக்கூடாது, பேசினா அதிரடி கைது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரோம். சரி, இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சர்னா சும்மா கிடையாது, நம்மளுக்கு எல்லாருக்கும் முதலமைச்சர் அவர் தான் நம்பர் 1. சரிங்களா? அவரே வந்து பொதுவெளியிலையும் சட்டசபையிலையும் டேஷ்னு பேசுறது, நான் 5 நிமிஷம் பேசுனீங்க கொத்து பரோட்டா போட்டுருன்றது, எங்க உங்க அப்பாவை காணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நாகரிகமாற்ற வார்த்தைகள்லாம் பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படி ஒரு கைது பண்றாங்க? இது கையை உடை பண்றது கண்டிப்பா வந்து கைது பண்ண வேண்டியதான் ஆகணும். பட் ஆனா நம்ம எப்படி பேசணுன்றத நினைக்கணும்ல. எனக்கு இன்னொரு கேள்வி எழும்புது. இப்போ வந்து ஒரு கையை உடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா போறவரை வந்து யாராச்சும் கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னு சொல்லி யாரும் சொல்லுவாங்களா? சொல்லியிருந்தா மிக பெருந்தன. என்னன்னா எதிர்வினை ஆயிருக்கு. என்ன எதிர்வினைன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூர்ல நிகழ்ச்சி நினைச்சு பார்த்தீங்கன்னா, மக்களை சந்திக்கும் நிகழ்வு இருந்துச்சுல, அந்த நிகழ்வுல நம்ம விஜய் அவர்கள் என்ன பேசினார்னா, இந்த மாதிரி நாங்க பேசுனதுக்கு எங்க பார்ட்டி ஃபண்ட் சொன்னதுக்கே ஓட்டாங்க, அடுத்த வாட்டிலாம் பாருங்க யாருன்னா வந்து ஓடுவான்னு தெரிஞ்சு நான் கதவை மூடிறேன்னு சொல்றாப்புல. இது எப்படி கதவை மூடுவீங்க நீங்க? ஏதோ ஒரு சர்க்காசமா ஏதோ பேசிருக்கீங்க, கதவு மூடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான எதிர்வினையா அவர் பேசியிருக்காரு. இதுதான் நடந்துச்சு. பட் ஆனா கையை உடைப்பேன் அப்படின்னு சொல்றதுலாம் தவறு. ஆனா இவர் எப்படி பேசினாரு? ஏன் இப்போ உங்களுடைய பாடநூல் தலைவராக ஒருத்தர் போடுறீங்க, லைலாமணி என்ன பண்ணாரு? சீமான் சாமானு, உதயநிதி ஒரு ஓடுகாலி, இதெல்லாம் நல்ல வார்த்தையா? இல்லை நான் கேட்குறேன், நல்ல வார்த்தையா? இதெல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணல? சரி, இவரை விடுங்க. உங்க ஃபேமஸான எம்எல்ஏ ஒருத்தர் தெரியுமா? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், அவர் மேலேயே புகார், ஒரு பொண்ணு புகார் குச்சி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறானுங்க. அதுக்கு முக்கியம், அதுக்கு வந்து இவரும் காரணமா இருந்தாரு, இவர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அவர் மேலேயே ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. எதுக்கு சார் அவங்க மேல ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க? அவங்க மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு, அவங்க எடுக்கல. ஆனா இவரை கைது பண்ணியே ஆகணுன்றதுக்காக கைது பண்ணிட்டு விட்டுருங்க. அது என்ன 10 to 11 மணி நேரம் விசாரணை? எதுக்கு? கையே உடைப்பன்னு சொல்லிட்டாப்புல, எலும்பை உடைப்பன்னு சொல்லிட்டாப்புல, அதுக்கே வந்து 11 மணி நேரம் விசாரணை பண்றதுக்கு எதுக்கு? பாம்பு கிம்பு டெரரிஸ்டா இல்லை வேற எதனா வந்து கஞ்சா கடத்தி எதனா இதுல ஈடுபட்டிருக்காரா? எனக்கு தெரியல. எதுக்கு இவ்வளவு மணி நேரம் விசாரணை? இவ்வளவு விசாரணை பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் கைது பண்ணிட்டாங்க. இப்போ 15 நாள் ஒரு காவல்ல நீதிமன்ற காவல்ல வந்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்கறேன். இதெல்லாம் எதுக்காக இது பண்றதுனால என்ன மக்கள் மத்தியில வந்து நல்ல பேர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. விஜய் அவர்களும் பரிசீலனை பண்ணணும். இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மளுடைய வழியில நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். எதிரிகள் அவன் 1000 பேசுவான், அதெல்லாம் காதுல வாங்காம நம்ம வேலைகளை நீங்க பார்த்துட்டு போன சொல்லும் ஒர்க்கை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களை எதிர்கட்சிக்காரன் எல்லாருமே உன்னை வந்து பாராட்டுவாங்க. இது உண்மை. எந்தவித விமர்சனத்துக்கு காதுல வாங்காம நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதுக்கே வந்தோம்? எதுக்கு ஓட்டு போட்டாங்க? அரெஸ்ட் பண்றதுக்கா? பேசினா போனோம். ஏன் நீங்களே சொன்னீங்களே ஒரு மேடையில, இந்த மாதிரி வந்து என்னை பத்தி எதிர்த்து பேசுறவங்க நல்லா பேசணும், அதான் என் பூஸ்ட். நீங்களே பூஸ்ட்ன்னு சொல்லிட்டு பின்னாடி இப்போ சொல்லிட்டு இப்போ வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுருங்க. ஏன் அது? நான் முதலமைச்சர்கிட்ட ஒரே வேண்டுகோள் விட்டுறேன்.
நீங்கள் வந்து மற்ற முதலமைச்சர்கள் மாதிரி இல்லாமல், ஒரு சர்வாதிகாரி மாதிரி இல்லாமல், தமிழ்நாடு மக்களுக்காக, தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக மற்றவங்க 1000 பேசட்டும், அதில் காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா அது வேற லெவலில் போயிடுவீங்க நீங்கள். ஆனால் அது இல்லாமல் பழிவாங்கும் நடவடிக்கை, அதாவது உங்களை யாரும் உசுப்பேத்தி விட்றா, இல்லை நீங்களா வந்து சொல்லி நடவடிக்கை சொல்கிறீங்களா, இல்லை வந்து பின்னாடி இருந்து யாருன்னா வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்து உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்களான்னு சத்தியமானு தெரியல. தயவு செய்து இந்த மாதிரி வந்து கைது நடவடிக்கைலாம் தயவு நிறுத்தணுன்றதை ரோஸ்ட் பிரஸ் வாயில நான் கேட்டுக்கிறேன்.